நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து பேச போறோம். உங்க இதயத்திற்கு இடது பக்கத்துல இருக்க விருச்சிக ராசி நேயர்கள்னு சொல்வீங்க. அவங்களுக்கு சனி என்ன மாதிரி யோகங்கள் தர போறார்? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை என் இதயக்கனி தான் நானா. உலகத்திலே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்று ஒரே ஒரு ஜோதிடர் என்றால் அது நான் மட்டும்தான். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் என்னிடம் மட்டும்தான் ஜாதகம் பார்க்க வேண்டும். ஏன் இப்படி சொல்றீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிறந்ததுல இருந்து இவங்களை பார்க்குறேன். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்னோடய டிராவல் பண்றாங்க. இப்ப நீங்க வரைக்கும் விருச்சிக ராசி தான் பாருங்க. என்னோட எல்லா வடிவத்திலும் இவங்க எப்படியாவது என் கூடயே தான் இருக்காங்க. அது எப்படி இருந்தால் எனக்கும் தெரியல. அப்போ இவர்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். இவர்களுக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க, 2023 இவங்க எந்த கதியில இருந்தாங்க, இவர்களுக்கு வாழ்க்கையே குழம்பி போய் என்னடா வாழ்றதா வேணாமாடா குழப்பி விட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். செல்வியா 4 இருக்கும் சனி பகவான் 5க்கு வரார். அப்போ என்ன ஆகும்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாருக்கு தராரோ இல்லையோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தருவார். காரணம், 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது யோகங்களை தருகிறார். என்ன வேணும் எனக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? கல்யாணம் வேணுமா? வச்சுக்கோ. குழந்தை வச்சுக்கோ. வெளிநாட்டு யோகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஐயா இருங்க ஐயா பதறுது படக்கலி கிட்ட தெரியல அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடம் யோகஸ்தானத்திலே உட்காந்துக்கிட்டு சேட்டலைட்ல உட்காந்து வியூ பூமியை பாக்குற மாதிரி யோகஸ்தானத்துல உட்காந்து நீங்க கேட்கறதெல்லாம் அவருக்கு ஒரு பிரைமரி கொஸ்டின்ஸ் மாதிரி. ஐயா எனக்கு இந்த மாதிரி வேணும், இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறான் பாரு, வச்சுக்கிட போடா அப்படிங்கிற மாதிரி எதை கேட்டாலும் தருவார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5, 6, 7 பார்க்கிறார். முதல் முறையாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. அதாவது முதல் முறையா நாங்களாம் காலகாலமா லவ் பண்றோம். நான் சொல்றது புது காதல் வருகிறது. புது காதல்னா இருக்கிற காதல் ரெனோவேஷன் ஆகி புதிய காதல் உணர்வு. ரொம்ப நாளா ஒரு 2.5 வருஷமா இந்த லவ்ங்கிற சாப்டர்லாம் ஹிடன் ஆப் மாதிரி ஹிடனாவே இருந்தது. இப்பதான் அது வெளியே வருது. அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, லவ் மோடு, லவ் வைப்ஸ் எல்லாம் வருது. லவ் கொடுத்துட்டாங்க. 7ஆம் இடம் என்பது ஃபாரின். விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரே டிராவல் தான். நமக்கு ஒரு நேரம் வந்தா பூமியிலேயே இருக்க மாட்டோம், வானத்திலேயே ட்ரை பண்ணுவோம், டிராவல் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் இருக்கும். 7ஆம் இடத்துக்கு தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரர்கள் 5ல் இருந்து என்ன பார்க்கிறார்? 11ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபம். ஆமா, எதை செஞ்சாலும் நம்ம ஒரு படிக்கட்டு வச்சா கூட செல்வியா லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் இப்படிதான் வைப்போம். அப்போ வாழ்க்கையின் ஒரு படி இப்ப லாபப்படி உங்களுக்கு வந்திருக்கிறது. இப்போ ஒரு படி சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஒரு கால் வச்சார், அடுத்த கால் வச்சார், அடுத்த கால் இப்ப லாபத்துல வைக்கிறார். அப்ப என்ன ஆகும்? நீங்க லாபத்தை அடைக்கிறீர்கள். புதிய நண்பர்கள். ஏன் சார் என் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு ஒரு காரணம், அதாவது ஸ்லோ டவுன் ஆனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு புயல் மாதிரி, இந்த புயல் மாதிரி போயிட்டு இருந்த ஒரு ஆள் நடுவில் ஏன் டிஸ்டர்ப் பண்ணனா, ஒரு வீணா போனலாம் நடுவில் குழப்பி விட்டான் சார். நான் இப்ப இப்படி ரூட் வண்டி நேரா போயிட்டு இருந்தது, ராங் ரூட்ல திருப்பி விட்டான். நல்லா போயிடுச்சு. நல்லா போயிட்டு இருந்தேன், என்ன மளிகை கடை ஆரம்பிச்சு விட்டானுங்க சார். நான் தேவையே இல்லாம அதுல பிச்சை ஆயிட்டேன், ஒரு 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இனிமே உங்க ரூட் இதுதான், உங்க பிசினஸ் இதுதான். சனி பகவான் சொல்லி தருகிறார். உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமான படைப்புகளாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் செல்வியா. இதை இவருக்கு தான் அப்படிங்க. இப்போ ராம்ஜியை கூட்டு போய் நீங்கள் பெரிய இன்ஜினியரிங் ஜாப்லாம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு தெரியாது. நான் கடைசி வரைக்கும் இப்படி ஜோசியம் சொல்றதுக்கு தான் லாய்க்கு. ரைட்டு. அடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் இந்த கத்தி செய்யறத பிளேடு செய்ய முடியாது, பிளேடு செய்யறத ரம்பம் செய்ய முடியாது, ரம்பம் செய்யறத ஒவ்வொருத்துக்கும் ஒரு தனி ஸ்கில் இருக்கு. 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்க்கையிலே உங்களுக்கான ரூட்டை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். இங்க பாருங்க, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன் குருஜி, நான் ரொம்ப நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்கிறேன், வேலையா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அப்பயும் எனக்கு 10 ரூபா கூட வருமானம் வரலன்னா என்ன அர்த்தம்? அது உங்க பிசினஸ் இல்ல. உங்களுக்கு இறைவன் ஒரு பிசினஸ் படைச்சிருக்காரு, அது உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தாது. நீங்க தொட்டோன்னா காசு வந்துடும். நீங்க எந்த ஒரு நான் பாட்டுக்கு சும்மா எனக்கு டீ போடவே தெரியாது, போட்டேன் சூப்பரா இருக்கு, நான் ஒரு டீ கடை ஆரம்பிச்சேன், பார்த்தா பயங்கரமா வந்துருச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓஹோ இந்த ஜென்மா நம்ம படைக்கப்பட்டது மக்களுக்கு உணவு கொடுக்கதாங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய வரும். இது நாள் வரைக்கும் நான் சலூன் கடை வச்சு என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு உணவு தொழில் தான் நல்லா வருது. இங்க பாருங்க, எந்த ஒரு தொழிலும் இடிவானது அல்ல. முதல்ல அந்த தாட்ல இருந்து வெளிவாங்க. எது கிடைக்குதோ அதுக்கு நீங்க எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதுல நீங்க பணம் ஏர்ன் பண்ணி உங்க குடும்பத்தை உங்க குழந்தைகளை
உங்களுடைய வீட்டை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் இந்த ஜென்மாவோட சின்ன நோக்கம், அவ்வளவுதான். மற்றவர்களுக்கு பயன்படுறதுலாம் அடுத்த நோக்கம். ஆனால் தேவையே இல்லாம நான் நம்பானி தான் ஆவேன் அப்படின்னு உட்காந்து இன்னைக்கு மாதிரி நடக்கலைன்னா விட்டுருங்க. அப்போ என்ன ஆகுது, அப்போ சனி பகவான் இந்த கிளாரிட்டி முதல்ல உங்களுக்கு தரார். 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்ன? தனஸ்தானம். தனஸ்தானத்தை பார்க்கிறார். ரன்னிங் மணி தான். உங்களுக்கும் ரன்னிங் மணி இருக்கும். வந்த உடனே ரன்னிங் மணி. ஒரு விஷயம் முடிஞ்சது, போகும்போது கையில வந்தேன், வேலை பார்த்தேன், போகும்போது கை நிறைய பணத்தோட போறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் மிக அற்புதமாக சம்பாதிக்க போறீங்க, ஜாலியா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த வருடம் உங்களுக்கான முத்தாய்ப்பான வருடம். எழுதி வச்சுக்கோங்க. ஓகே சார். ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது சிறப்பு? பெண்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, பெண்களுக்கு காதல் வருது, கல்யாணம் ஆகிறது, அந்த மாதிரியான மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் இனிமே தான் நடக்க போகிறது. ஓகே சார். அவங்க யாருன்னா அவங்களுக்கு காட்டி கொடுக்கிற தருணம்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி.